ஸ்ரீ காசி காண்டம் 66ஆம் அத்தியாயம். சைலேசா மற்றும் பிற லிங்கங்கள். ஸ்கந்தன் கூறினார், ஜேஷ்டேசாவை சுற்றியுள்ள மற்ற லிங்கங்களின் விவரங்களை நான் தங்களுக்கு கூறுகிறேன். வாதாபியை எரிப்பவரே கேட்பீராக. ஜேஷ்டேஷாவின் வலது தெற்கு பக்கத்தில் தெய்வீக கன்னிகைகளின் மங்களகரமான லிங்கம் உள்ளது. அங்கேயே சௌபாகியோதகா என்ற தெய்வீக கன்னிகைகளின் கிணறு உள்ளது. அந்த கிணற்றின் நீரில் புனித நீராடி அப்சர கேசாவை தரிசிக்கும் ஆண்களோ அல்லது பெண்களோ ஒருபோதும் துரதிருஷ்டத்தை சந்திப்பதில்லை. அங்கேயே குளத்தின் அருகே குக்குடேசா என்ற லிங்கம் உள்ளது. அதை வழிபடுவதன் மூலம் ஆண்களின் குடும்பம் செழித்து பலமடைகிறது. புனிதமான பிதாமகேஸ்வர லிங்கம் ஜேஷ்டவபி நதிக்கரையில் உள்ளது. அங்கு ஸ்ரார்த்தத்தை வழங்குவதன் மூலம் மனிதன் முன்னோர்களை மகிழ்ச்சியடைய செய்வான். பிதாமகேஸ்வர லிங்கத்தின் தென்மேற்கில் கடாதரேஸ்வர லிங்கத்தை மிகுந்த கவனத்துடன் வழிபட வேண்டும். இது முன்னோர்களுக்கு திருப்தி அளிக்கிறது. முனிவரே, ஜேஷ்டேஸ்வரரின் தென்மேற்கு பகுதியில் வாகீஸ்வரர் என்ற லிங்கம் உள்ளது. அதை முழுமையாக வழிபட வேண்டும். வாசுகி குண்டத்தில் உள்ள புனித தானம் மற்றும் பிற சடங்குகள், முன்னோர் சடங்குகள் வாசுகி குண்டத்தின் சக்தியால் மனிதர்களுக்கு பாம்பு பயத்தை, அதாவது அரவ பயத்தை நீக்குகின்றன. நாகபஞ்சமி நாளில் வாசுகி குண்டத்தில் புனித நீராடினால் பாம்புகளிலிருந்து வெளிப்படும் விஷத்தால் அவர் ஒருபோதும் தீண்டப்பட மாட்டார். மழை காலத்தில் நாகபஞ்சமி நாளில் மத விழா நடத்தப்பட வேண்டும். அரவங்கள் எப்போதும் அந்த குடும்பத்தால் மகிழ்ச்சி அடைகின்றன. அந்த குண்டத்தின் மேற்கு பக்கத்தில் தக்ஷகேஸ்வர லிங்கம் உள்ளது. அதை கவனமாக வழிபட வேண்டும். அது பக்தர்களுக்கு அனைத்து ஆன்மீக சக்திகளையும் அளிக்கிறது. முனிவரே, அதன் வடக்கே தக்ஷக குண்டன் இருக்கிறார். அங்கு நீரில் பானங்கள் மற்றும் பிற சடங்குகளை செய்பவரை ஒருபோதும் அரவங்கள் தாக்குவதில்லை. அந்த குண்டத்தின் வடக்கு பக்கத்தில் கபாலி என்ற பைரவர் இருக்கிறார். அவர் பக்தர்களின் பதட்டத்தையும் பயத்தையும் அடித்து முழு புனித தலத்திற்கும் எப்போதும் நலனை வழங்குகிறார். அந்த பெரிய பைரவர் தலமானது ஒரு சாதகரின் ஆன்மீக முயற்சியை நிறைவேற்றுகிறது. அங்கு மீண்டும் மீண்டும் செய்யப்படும் வித்யாக்கள், அதாவது மந்திரங்கள் 6 மாதங்களுக்குள் நிறைவேறும். அங்கு ஒரு பெரிய தலையுடன் கூடிய தேவி சண்டி பக்தர்களின் பெரும் தடைகளை அளிக்கிறாள். ஒருவரின் நேசத்திற்குரிய ஆசைகளை நிறைவேற்ற அவளுக்கு தேவையான வழிபாடுகள், காணிக்கைகள் போன்றவற்றால் அவளை வணங்க வேண்டும். மகாஷ்டமி நாளில் அவளுக்கு புனித தலத்திற்கு யாத்திரை செய்யும் ஒரு சிறந்த மனிதர் பிரபலமாகவும் செல்வந்தராகவும் மகன்கள் மற்றும் பேர குழந்தைகளை பெற்றவராகவும் மாறுகிறார். மகா முனிவரின் பெரிய தலை கொண்ட தெய்வம் மேற்கில் சதுர்சாகர வாபிகா என்று அழைக்கப்படுபவர் இருக்கிறார். அதில் புனித நீராடும் ஒருவர் 4 பெருங்கடல்களிலும் நீராடியதாக கருதப்படுகிறார். அந்த புனித தலம் மிகவும் பிரபலமானது. இதற்கு சதுர்சாகர என்று பெயர். 4 பெருங்கடல்களால் அங்கு 4 லிங்கங்கள் நிறுவப்பட்டுள்ளன. அந்த குளத்தின் 4 பக்கங்களிலும் லிங்கங்கள் வழிபடுவதன் மூலம் பாவங்களை எரிக்கின்றன. அதன் வடக்கே ரிஷபேஸ்வரர் என்ற லிங்கம் உள்ளது. அது ஹரனின் காளையால், ஹரனிடம் தனது பக்தியால் நிறுவப்பட்டது. அதை பார்வையிடுவதன் மூலம் மனிதர்கள் 6 மாதங்களுக்குள் முக்தி அடைவார்கள். ரிஷேஸ்வரருக்கு வடக்கே கந்தர்வேஸ்வரர் என்ற ஒரு லிங்கம் இருக்கிறது. அதன் கிழக்கே கந்தர்வ குண்டர் இருக்கிறார். ஒரு சிறந்த மனிதர் அங்கு புனித நீராடி கந்தர்வேஸ்வரரை வழிபட்டு தனது சக்திக்கு ஏற்ப கொடைகளை செய்து முன்னோர்களுக்கும் தேவர்களுக்கும் பானங்களை வழங்க வேண்டும். அவர் கந்தர்வர்களின் துணையுடன் மகிழ்ச்சி அடைகிறார். கந்தர்வேஸ்வரருக்கு கிழக்கே கார்கோட என்ற ஒரு அரவம் உள்ளது. கார்கோடவாபி என்ற ஒரு கிணறும் கார்கோடகேஸ்வரர் என்ற ஒரு லிங்கமும் அங்கே உள்ளன. அந்த வாபியில் குளத்தில் நீராடி கார்கோட சேஷனை வணங்கி கார்கோட நாகத்தை சாந்தப்படுத்தும் ஒரு மனிதன் நாகர்களின், அரவங்களின், பாம்புகளின் உலகில் மதிக்கப்படுகிறான்.
கார்கோடவாபியின் நீரில் அனைத்து சடங்குகளையும் செய்யும் மனிதர்கள் கார்கோட நாகத்தை பார்வையிட்டால் நகரும் மற்றும் அசையாத உயிரினங்களிலிருந்து தோன்ற எந்த விஷமும் அவர்களை பாதிக்காது. கார்கோடசாவின் மேற்கில் துந்துமாரீஸ்வரர் என்ற லிங்கம் உள்ளது. அந்த லிங்கத்தை வழிபடுவது எதிரிகளிடமிருந்து மனிதர்களுக்கு ஏற்படும் பயத்தை போக்குகிறது. அதன் வடக்கே புரூரவேஸ்வர லிங்கம் உள்ளது. அதை முயற்சியுடன் பார்வையிட வேண்டும். இது வாழ்க்கையின் 4 நோக்கங்களையும் நிறைவேற்றுகிறது. அதன் கிழக்கே சுப்ரதீகா என்ற காலாண்டின் யானையால் வணங்கப்படும் ஒரு லிங்கம் உள்ளது. இது சுப்ரதீகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. இது புகழையும் வலிமையையும் அதிகரிக்கிறது. சுப்ரதீகா என்ற பெரிய ஏரி அதன் முன் பிரகாசிக்கிறது. அதில் புனித நீராடி அந்த லிங்கத்தை தரிசிப்பதன் மூலம் ஒரு பக்தர் தலங்களின் அதிபதியின் நிலையை அடைகிறார். மகா கௌரி தெய்வமான விஜய பைரவி அன்னையும் அங்கே இருக்கிறார். பாதுகாப்பிற்காக வடக்கு வாசலில் அவள் நிறுத்தப்படுகிறாள். விரும்பிய பொருளை அடைய அவளை வணங்க வேண்டும். வாரணாவின் அழகிய கரையில் குண்டன மற்றும் முண்டன கணங்கள் உள்ளன. அவர்கள் புனித தலத்தை கண்காணித்து பாதுகாக்கிறார்கள். அவர்கள் அனைத்து தடைகளையும் அளிக்கிறார்கள். புனித தலத்தை தடைகள் இல்லாமல் வைத்திருக்க முயற்சியுடன் அவர்களை வழிபட வேண்டும். குண்டநேச மற்றும் முண்டநேசத்தை பார்வையிட்ட பிறகு, அதாவது வழிபட்ட பிறகு, ஒரு பக்தர் மகிழ்ச்சி அடைவார். ஸ்கந்தன் கூறினார், இல்வலனின் எதிரி, அதாவது கொலையாளி, கவனத்துடன் இருப்பாய். வாரணா நதிக்கரையில் முன்பு ஒரு அற்புதமான நிகழ்வாக நடந்த ஒரு கதையை கூறுகிறேன், கேளுங்கள். மலைகளின் இறைவன் தனது மனதில் மகிழ்ச்சி அடைந்ததை கண்டதும் உமாதேவியை நினைவு கூர்ந்த கற்புடைய பெண் மேனை ஒரு பெருமூச்சு விட்டாள். பார்வதி தேவியின் அன்னையான அன்னை மேனை கூறினாள், மரியாதைக்குரிய பெரியவர்களின் ஆரியபுத்திரர்களின் மைந்தனே, மலைகளின் இறைவனே, அவளுடைய திருமணத்திலிருந்து கௌரியை குறித்து எனக்கு எந்த செய்தியும் இல்லை. அந்த இறைவன் இப்போது எங்கே இருக்கிறார்? வழக்கமாக ஒரு கம்பீரமான காளையின் மீது நடமாடுபவர், அரவங்கள் மற்றும் சாம்பல் அலங்காரங்களை அணிந்தவர், பரந்த தகன நிலத்தில் வசிப்பவர் மற்றும் வெற்று இடங்களை தவிர வேறு எதையும் அணியாதவர். அன்பானவரே, 8 தாய்மார்கள் பிராமி போன்றவர்கள் தங்கள் அற்புதமான வடிவங்களில் தோன்றுவதால் அந்த பெண்ணுக்கு சில துன்பங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். அந்த திரிசூலத்தை தாங்கிய இறைவன் ஒரு நொடி கூட இல்லாதவர். அவருக்கு வேறு யாரும் இல்லை. எனவே ஐயா, அவரை குறித்த சில செய்திகளை பெற முயற்சி செய்யுங்கள். அவரது அன்பு மனைவியின் பேச்சை கேட்டதும் அவரது குழந்தையை நேசித்த மலை கண்ணீருடன் இந்த வார்த்தைகளை கூறியது. தேவி உமையின் மீதுள்ள அதிகப்படியான பாசத்தால் அவரது பேச்சு தடைப்பட்டது. மலைகளின் இறைவன் கூறினார், மேனா தேவியே, அவளை விசாரிக்க நானே செல்வேன். அவளை காண முடியாத நெருப்பு போன்ற உண்மையின் காரணமாக அவள் மீதான எனது மையல் தேவையில்லாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. கௌரி தேவி என் இல்லத்தை விட்டு வெளியேறியதிலிருந்து அதிர்ஷ்ட தேவியும் என் இல்லத்தை விட்டு வெளியேறி விட்டதாக நினைக்கிறேன். அன்பான பெண்ணே, அவளுடைய அமுதத்தை போல பேசும் வார்த்தைகளை உள்ளிழுக்க பழகிவிட்டதால் அன்று முதல் என் செவிகள் மற்ற வார்த்தைகளை கேட்பதை நிறுத்திவிட்டன. என் நீண்ட நாள் மகள் என் பார்வையை விட்டு மறைந்ததிலிருந்து நில ஒளி கூட எனக்கு மிகுந்த துன்பத்தை ஏற்படுத்துகிறது. இதனை கூறிய பிறகு மலைகளின் இறைவன் பல்வேறு வகையான நகைகளையும் ஆடைகளையும் எடுத்துக்கொண்டு நல்ல நேரத்தில் புறப்பட்டார். அகஸ்திய முனிவர் கூறினார், ஆறுமுக கடவுளே, அவர் புறப்படும் போது அந்த நகைகள் என்ன? அவற்றில் எத்தனை அவர் தன்னுடன் எடுத்து சென்றார்? நான் கேட்டபடியே கூறுங்கள். ஸ்கந்தன் கூறினார், அவர் தன்னுடன் 2 கோடி துலாக்கள், 100 பலாக்கள் எடையுள்ள முத்துக்களையும் 100 துலாக்கள் வெண்மையுள்ள பிரகாசிக்கும் வைரங்களையும் எடுத்து சென்றார். பிராமணரே, 6 கோணங்களை கொண்ட 6 வெட்டப்பட்ட முகங்களை கொண்ட 100 துலாக்களில் 9 லட்சத்திற்கும் அதிகமானவை இருந்தன. களங்கமற்ற மகிமை கொண்ட 2 லட்சம் விதூரங்கள் அவை இருந்தன. முனிவரே, 5 கோடி துலாக்கள் மாணிக்கங்களும் 9 லட்சம் துலாக்கள் புஷ்பராகமும் இருந்தன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். முனிவரே, அவ்வாறு அவர் தன்னுடன் அழைத்து சென்றார்.
கோமேதக ரத்தினங்களால் ஆன 1,00,000 துலாக்களையும் நீல நிற கல்லால் ஆன 1/2 கோடி துலாக்களையும் அங்கே கொண்டு சென்றார். தூய பவளத்தால் ஆன 1,000,000 மரகதங்களும் 9 கோடி துலாக்களும் இருந்தன. முனிவரே, உடலில் 8 வெவ்வேறு பாதங்களுக்கும் பல்வேறு வண்ணங்களில் மென்மையான துணியால் ஆன ஆடைகளுக்கும் பயன்படுத்தப்பட்ட ஆபரணங்களின் எண்ணிக்கையை கணக்கிட இயலாது. பல சாமரங்களும் நறுமணம் மிகுந்த பொருள்களும் இருந்தன. முனிவரே, எண்ணற்ற தங்க துண்டுகள், அடிமைகள், ஆண்கள் மற்றும் பெண்கள் போன்றவை இருந்தன. மலைகளின் இறைவன் இவற்றையெல்லாம் எடுத்து கொண்டு புறப்பட்டார். வாரணாவின் கரையை அடைந்த பிறகு அவர் காசியை கண்டார். அங்குள்ள கட்டிடங்களின் அனைத்து வெவ்வேறு தளங்களும் பல ரத்தினங்களால் பதிக்கப்பட்டிருந்தன. மேலே உள்ள பரந்த ஆகாய வெளி பல்வேறு அரண்மனை கட்டிடங்களின் மாணிக்கங்களின் சிறப்பால் ஒளிர்ந்தது. மாளிகைகளின் தங்க சிகரங்களால் வெவ்வேறு பகுதிகள் பிரகாசமாக பிரகாசித்தன. ஜெயந்தி மற்றும் வைஜெயந்தி போன்ற பல்வேறு கொடிகள் வழியாக நகரம் சொர்க்கம் போல் தோன்றியது. அது 8 சித்தர்களின் அற்புதமான விளையாட்டு மைதானமாக இருந்தது. பல்வேறு வகையான பழங்களால் நிறைந்த தோப்புக்கள் காரணமாக அது கல்ப மரங்களின் தோட்டங்களை விட மிக உயர்ந்தது. காசியில் இவ்வாறு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கண்ட மலைகளின் இறைவன் வெட்கம் கொண்டார். அவர் தனது சொந்த மனதிற்குள் இந்த வார்த்தைகளை கூறினார்: அரண்மனைகளிலும் தெருக்களிலும் மதில்களிலும் இல்லங்களிலும் கோபுரங்களிலும் பல்வேறு வகையான கதவுகளிலும் ரத்தினங்களும் மாணிக்கங்களும் சிறந்த பிரகாசத்தை வெளிப்படுத்தின. வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான இடைவெளி பளபளப்பான திரள்களால் முழுமையாக பிரகாசிக்கப்படுகிறது. குபேரனின் வசிப்பிடத்திலும் கூட அத்தகைய செழுமையும் மிகுதி இடம் பெறாது என்பதை நான் அறிவேன். வைகுந்த பதவியில் கூட அது இல்லை. மற்ற உலகங்களை குறித்து என்ன கூறுவது? மலைகளின் இறைவன் இவ்வாறு மனதில் சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஒரு யாத்ரீகர் அவரது பார்வையில் வந்தார். மலைகளின் இறைவன் அவரை மரியாதையுடன் சைகை செய்து கேட்டார். ஹிமவான் கூறினார்: சிறந்த யாத்ரீகரே, இந்த இருக்கையில் அமருங்கள். பயணியே, உங்கள் நகரத்தின் விவரங்களை கூறுங்கள். சிறப்பு சரணம் என்ன? இந்த இடத்தில் விவரங்கள் என்ன? இதுவரை நடந்திராத விஷயம் என்ன? இப்போது இங்குள்ள தலைமை நிர்வாக தலைவர் யார்? அவருடைய செயல்பாடுகள் என்ன? உங்களுக்கு தெரிந்தால் எல்லாவற்றையும் என்னிடம் கூறுங்கள். மலைகளின் இறைவனின் பேச்சை கேட்டதும் முனிவரே, யாத்ரீகர் இவ்வாறு கூறத் தொடங்கினார். கார்பதிகர் யாத்ரீகர் கூறினார்: நான் கூறுவேன். சிறந்த அரசரே, கேளுங்கள். நீங்கள் கேட்கும் அனைத்தையும் நான் குறிப்பிடுவேன். மரியாதைக்குரியவரே, மலைகளின் இறைவனின் மகளின் மனைவி, பிரபஞ்சத்தின் இறைவனின் மனைவி திவோதாசர் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு அழகிய மந்தார மலையிலிருந்து வந்து 5 தினங்கள் அல்லது 6 தினங்கள் மட்டுமே கடந்துவிட்டன. எங்கும் நிறைந்தவரும் முழு பிரபஞ்சத்திற்கும் தலைமைத்துவ தெய்வமுமான அவரே இங்கு ஆட்சியாளரும் நிர்வாகியும் ஆவார். அவர் சர்வ அனைத்தையும் வழங்குபவர். அவருக்கு அனைத்து இடங்களிலும் பார்வை இருக்கிறது. கடவுளே, அவர் உங்களுக்கு எப்படி தெரியவில்லை? மலையின் மகளான காசியின் விஸ்வேஸ்வரரின் துணைவியார் உங்களுக்கு தெரியாததால் உங்களுக்கு கல் வடிவம், கல்லை விட கடினமான இதயம் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். அந்த இமயமலை மலை அதன் உட்புறம் இயற்கையாகவே கடினமாக இருந்தாலும் அவர் பிரபஞ்சத்தின் ஆட்சியாளருக்கு தனது உயிர் மூச்சை விட அன்பான மகளை திருமணம் செய்து கொடுத்து சாந்தப்படுத்தினார். தேவி கௌரியின் தந்தை பிறவி கடினத்தன்மை கொண்டவராக இருந்தாலும் அவர் விஸ்வகுருவின் பிரம்மதேவரின் மரியாதைக்கு தகுதியானவராகிவிட்டார். ஏனெனில் அவர் மாலை போன்ற தலையில் அணிய தகுதியான தனது மகள் மூலம் சம்புமூர்த்தியை சாந்தப்படுத்தினார். வேதங்கள் மூலம் மட்டுமே அறியப்பட தகுதியான அந்த இறைவனின் செயல்பாட்டை யார் அறிய இயலும்? முழு பிரபஞ்சமும் அவரால் இயக்கப்படுகிறது என்பது எனக்கு இவ்வளவுதான் தெரியும். இந்த நகரத்தின் தலைமை தெய்வம் என்னால் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த தலைமை தெய்வத்தின்
செயல்பாடும் அப்படித்தான். நீங்கள் கேட்ட முன் எப்போதும் இல்லாத விஷயத்தை நான் தற்போது குறிப்பிடுகிறேன், கேளுங்கள். மலைகளின் அரசரின் மகளின் தோழி காசிக்கு வந்ததில் மகிழ்ச்சி அடைகிறார். தற்பொழுது தேவி உமையின் நாயகரான அவர் சிறந்த ஜேஷ்டேஸ்வர ஸ்தானத்தில் நிலைத்திருக்கிறார். ஸ்கந்தன் கூறினார். அந்த பயணி கிரிஜாவின் மென்மையான பெயரை உருவாக்கும் அமிர்தம் போன்ற எழுத்துக்களை உச்சரிக்கும் போதெல்லாம் மலைகளின் இறைவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அமிர்தம் போன்ற பெயரான உமா பிரபஞ்சத்தில் யாரேனும் ஒருவர் உட்கொண்டிருந்தால் அதன் பிறகு அவர் ஒரு தாயின் மார்பகங்களை உறிஞ்ச மாட்டார். யாராவது இரவும் பகலும் நினைவில் வைத்திருந்தால் 2 எழுத்துக்களை கொண்ட மந்திரம், அதாவது உமா, பிராமணா சித்திரகுப்தர் ஒரு பாவியாக இருந்தாலும் அவரை நினைவில் கொள்ள மாட்டார். மீண்டும் மகிழ்ச்சியடைந்த இமவான் கார்பதிகரின் உரையை கேட்டார். கார்பதிகர் கூறினார், அரசரே, அனைத்து உயிரினங்களுக்கும் ரட்சிப்பை வழங்கும் விஸ்வேஸ்வரருக்காக விஸ்வகர்மன் ஒரு பெரிய மாளிகையை கட்டுகிறார் என்பதை நீங்கள் உங்கள் செவிகளில் கூட கேள்விப்படவில்லையா? அந்த மாளிகை விரிவாக காட்டப்படுகிறது. அங்கு அரண்மனையின் சுவர்கள் முழுவதும் மணிக்கற்கள் இரத்தினங்களாலும் மாணிக்கங்களாலும் ஆனவை. அவற்றின் மகிமை சூரியனின் பிரகாசத்தை விட அதிகமாக உள்ளது. 8 14 உலகங்களை தாங்கும் நோக்கம் கொண்டவை போல 112 மின்னும் தூண்கள் உள்ளன. அந்த அரண்மனையில் 14 உலகங்களில் இருப்பதை விட சுற்றிலும் உள்ள மகிமையும் அழகும் 100 கோடி மடங்கு அதிகம். பல்வேறு வண்ணங்களின் நகைகளால் ஆன தூண்களின் மின்னும் பளபளப்பை கொண்ட சந்திரக்கல் நகைகளின் அடித்தள பலகைகள் அந்த தூண்களால் மூடப்பட்டுள்ளன. நீலக்கல் மற்றும் மாணிக்கங்களால் ஆன குறிப்பிடத்தக்க சிறப்பம்சங்களை கொண்ட பொம்மைகள் இரத்தின நிற விளக்குகளை பிடித்து இரவும் பகலும் நீராஜன விளக்குகளை அசைத்தல் சடங்குகளை செய்கின்றன. தாமரை போன்ற வடிவிலான பளபளப்பான பாறை மேடையில் மின்னும் படிகங்களால் ஆன பளபளப்பான பாறை மேடையில் இரத்தினங்களால் ஆன பல்வேறு வடிவிலான பொருள்கள் அவரது படத்தில் ஒரு ஓவியரால் சரியாக அமைக்கப்பட்டது போல் தோன்றும். அவை வெளிர் சிவப்பு, மஞ்சள், பைத்தியம், நீலம் மற்றும் புள்ளிகள் போன்ற பல்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளன. மாணிக்கத்தால் பதிக்கப்பட்ட தூண்களின் வரிசைகள் கண்களை வியக்க வைக்கின்றன. சுற்றியுள்ள புனித தலமான அபிமுக்தத்தில் இரட்சிப்பின் மகிமையின் மூளைகள் போல அவை தோன்றும். அந்த அரண்மனைக்கு அருகில் மலைகளின் சிகரங்களை போன்ற பெரிய நகை குவியல்கள் பல்வேறு கடல்களிலிருந்து கொண்டு வந்த கணங்களால் செய்யப்பட்டுள்ளன. கணங்கள் பாதாள உலகங்களிலிருந்து நாகர்களின் கருவூலங்களிலிருந்து ஏராளமான நகைகளை கொண்டு வந்து அரண்மனைக்கு அருகில் பெரிய மலைகளை போல குவித்துள்ளனர். புலஸ்தியரின் மகனான, அதாவது குபேரன் சிவபக்தன், அந்த சிறந்த மலையிலிருந்து மேருமலை ராட்சசர்கள் வழியாக கோடிக்கணக்கான தங்க சிகரங்களை கொண்டு வந்து அங்கே அரண்மனைக்கு அருகில் கொட்டியுள்ளார். அரசரே, ஒரு அரண்மனை கட்டப்படுவதை கேள்விப்பட்டவுடன் மற்ற தீபங்களில் கண்டங்கள் வசிக்கும் பக்தர்கள் ஏராளமான மாணிக்க துண்டுகளை கொண்டு வந்துள்ளனர். சிந்தாமணி, ஆசையை தரும் தெய்வீக ரத்தினம் தானே விஸ்வகர்மன் தனது கட்டிட வேலையின் போது இரவும் பகலும் விரும்பிய அனைத்து வகையான நகைகளையும் விநியோகித்துள்ளது. ஆசையை தரும் வான மரங்கள் மிகுந்த பக்தியுடன் ஒவ்வொரு நாளும் பல்வேறு வண்ணங்களில் பல கொடிகளை அங்கு விளைவித்தன. நாளுக்கு நாள் தயிர், பால், கரும்புச்சாறு மற்றும் நெய் ஆகியவற்றின் பெருங்கடல்கள் பஞ்சாமிர்த கலசங்களால் அதை தொடர்ந்து நீராட்டுகின்றன. அங்கே தெய்வீக விருப்பத்தை நிறைவேற்றும் பசுவான் காமதேனு பக்தியுடன் நீராடுகிறது. லிங்க வடிவில் இருக்கும் விஸ்வேசர் தானே பால் கறக்கும் தேன் நீரோட்டங்களுடன் மலையாச்சலம் சந்தன சாறு மூலம் இறைவனுக்கு சேவை செய்கிறது. கற்பூர அம்பா என்ற தெய்வீக கற்பூரத்தை உற்பத்தி செய்யும் மரங்கள் கற்பூர கட்டிகள் மூலம் இறைவனுக்கு பக்தியுடன் சேவை செய்கின்றன. சங்கரரின் இல்லத்தில் தினமும் நடக்கும் பல்வேறு முன்னோடி இல்லாத அற்புதமான விஷயங்கள் இவை. கடின இதயம் உள்ளவரே, தேவி உமாவின் மையல் நாயகரை தாங்கள் ஏன் இன்னும் அறியவில்லை? தங்களது மருமகனின் இத்தகைய செல்வத்தை உணர்ந்த மலைகளின் மன்னன் அதிகப்படியான வெட்கத்தால் மூழ்கினான். குட்டையில் பிறந்த அகஸ்திய முனிவரே, மலைகளின் மன்னன் கற்படிகனுக்கு ஒரு அழகான வெகுமதியை கொடுத்தான். அவன் சென்றதும் அவன் சிந்தனையில் மூழ்கினான்.
திகைப்பு காரணமாக கண்கள் வீங்கி அவர் தனக்குள் கூறிக்கொண்டார், வெட்கப்படுபவரே, நீங்கள் கேட்க வேண்டியதை கேட்டிருப்பதால் இது நல்லது. என் மருமகனின் இல்லத்தில் இவ்வளவு செல்வ செழிப்பு காணப்படுகிறது. அவர் விளையாடுகிறார். அவர் 3 உலகங்களுக்கும் இறைவன். என் மகளுக்காகவும் என் மருமகனை திருப்திப்படுத்தவும் நான் கொண்டு வந்த பரிசுகள் எனக்கு பயனற்றதாக தெரிகிறது. வயதான பலவீனமான காளையை மட்டுமே தனது ஒரே சொத்தாகவும் அனைத்து சுறுசுறுப்பான முயற்சிகளிலும் வெறுப்புடனும் நான் முன்பு பார்த்தது போலவே அவர் தொடர்ந்து இருக்கிறார் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அவரை யாரும் முழுமையாக அறியவில்லை. அவருக்கு எந்த நேரத்திலும் குடும்பம் இல்லை. அவருக்கு ஒரு பெயர் கூட இல்லை. அவர் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்று கூட யூகிக்க இயலாது. அவரது நடத்தை என்ன? அவரது செயல்பாடுகள் என்ன? அவர் பெயரில் மட்டுமே ஈஸ்வரர் இறைவன். அவரது செழிப்பையும் செல்வ செழிப்பையும் குறிக்கும் எதுவும் அவரை சுற்றி காணப்படவில்லை. முன்பு அப்படி இருந்தவர் மிகவும் மோசமான ஒருவருக்கு கூட ரட்சிப்பின் வடிவத்தில் செல்வங்களை வழங்க தொடங்கியுள்ளார். இனிமையான முகத்துடன் அவர் அனைத்து சடங்குகளையும் பலனளிக்கச் செய்கிறார். வேதங்கள் மூலம் மட்டுமே அறியப்பட வேண்டிய சர்வ வல்லமை உள்ளவர் அவர். முழு பிரபஞ்சமும் அவரது சந்ததியினர். அவர் ஆரம்பத்திலேயே யாரும் அறிந்திராதவர். வேதங்கள் மூலம் அறியப்பட வேண்டியவர் அவர்தான். அவர் மட்டுமே சர்வ வல்லமை உள்ளவர். எப்போதும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவராகவும் அறியப்பட முடியாதவராகவும் இருக்கிறார். அவரது ஒரு பெயரை கூட எந்த மனிதனும் முழுமையாக புரிந்து கொள்ள இயலாது. அவர் அனைவரின் பெயர்களையும் தனது பெயர்களாக கொண்டுள்ளார் என்பது உறுதி. அவர் அனைத்து கால நிலைகள் மற்றும் பகுதிகளுக்கு சொந்தமானவர். அவர் அனைவருக்கும் அனைத்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளையும் வழங்குபவர். அவரது பூர்வீக நிலம் தெரியவில்லை. அவர் எல்லா தொழில்களையும் வெறுக்கிறார். நான் முன்பு இருந்தவரை நல்ல நடத்தை இல்லாதவராக கருதினேன். ஆனால் உண்மையில் அவரிடமிருந்துதான் ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் எல்லா நல்ல நடத்தைகளையும் கற்றுக்கொள்கிறார்கள். பெயரளவில் மட்டுமே ஈஸ்வரராக தான் எடுத்துக்கொண்டவரே உண்மையான ஈஸ்வரர். மற்றவர்கள் மூலம் தனது செல்வத்தை வெளிப்படுத்துபவர். அவர் அனைத்து குணங்களுக்கும் அடிப்படை. அவர் அனைத்து குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். அவர் பர காரணம் மற்றும் அபர விளைவு இரண்டும் ஆவார். அவர் எனக்கு இளையவர். அவர் எனக்கு மூத்தவர். அவர் எனக்கு அப்பாற்பட்டவர். அவர் பெரியவரை விட மிக மூத்தவர். பெரியவர் மற்றும் மூத்தவர். நான் மலைகளின் இறைவன், தேவி உமாவின் கணவர், பிரபஞ்சத்தின் இறைவன். நான் வரையறுக்கப்பட்ட சொத்துக்களை கொண்டவன். அவர் மகத்தான அளவிட முடியாத செல்வத்தை கொண்டவர். எனக்கு கிடைத்த பரிசுகள் பயனற்றவை மற்றும் அற்பமானவை. அவரை சந்திக்க இது சரியான தருணம் அல்ல. இல்லத்திற்கு திரும்பி வந்து பின்னர் திரும்பி வந்த பிறகு நான் ஏதாவது செய்வேன். இவ்வாறு மனதில் தீர்மானித்த பிறகு மலைகளின் இறைவன் மாலையில் தனது அனைத்து சீடர்களையும் பெரும் வலிமை கொண்ட அனைத்து மலைகளையும் ஒன்று சேர்த்தார். அவர் அவர்களுக்கு இந்த வார்த்தைகளில் கட்டளையிட்டார்: நீங்கள் அனைவரும் மற்றவர்களை விட சக்தியில் பெரியவர்கள். சூரிய உதயத்திற்கு முன் நாளை எனது இந்த ஒரே கட்டளையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். சிவபெருமானுக்கு ஒரு கோவிலை அவசரமாக எழுப்புங்கள். இது நிறைவேற்றப்பட்டால் நான் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் திருப்தி அடைவேன். காசிக்கு வந்த பிறகு யாராவது சிவபெருமானுக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பினால் அது 3 உலகங்களையும் ஆலயங்களால் நிரப்பியது போன்றது. ஒரு சிறந்த பண்டிகை நாளில் தனது மகளுக்காக கூட அதிக நம்பிக்கையுடன் தகுதியான ஒருவருக்கு அனைத்து பெரிய பரிசுகளும் முறையாக வழங்கப்பட்டதைப் போல இது மிகவும் புண்ணியமானது. சம்புமூர்த்தியின் பெரிய வசிப்பிடம் நீதியான வழிகளில் பெற்ற செல்வத்தின்படி யாராலும் கட்டப்பட்டால் அதிர்ஷ்ட தேவி அவரை ஒருபோதும் கைவிட மாட்டாள். வாடிய இலைகளை மட்டும் உட்கொள்வது தொடர்பான அனைத்து தவங்களையும் அவர் செய்ததை போன்றது. அடைந்த பிறகு காசி ஒரு சிவாலயம் யாராலோ கட்டப்படுகிறது. அது அனைத்து சிறந்த மற்றும் சிறந்த மகாக்கள் யாகங்கள் அவரால் செய்யப்பட்டதை போன்றது. தேவர்களின் இறைவனின் ஆலயம் ஆனந்த கானனத்தில் கட்டப்பட்டால் அனைத்து யாகங்களும் அவரால் சிறப்போடு செய்யப்பட்டதை போன்றது. இவ்வாறு அவரது கட்டளையை கேட்ட சீடர்கள் இரவு விடியும் முன் ஒரு சிறந்த ஆலயத்தை கட்டினார்கள். அதே நேரத்தில் சைல
சைலேஸ்வர லிங்கம் மலைகளின் இறைவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சந்திர கல் நகைகளின் தீப்பொறி பளபளப்பால் முழு மண்டபம் வெண்மையாக்கப்பட்டது. மற்ற அனைத்து மலைகளையும் விட அவரது மேன்மையை குறிப்பிடும் கதாபாத்திரங்களின் சிறந்த எழுத்துக்களுடன் ஒரு பாராட்டிற்குரிய கல்வெட்டையும் அவர் உருவாக்கினார். அதன் பிறகு விடியற் காலையில் மலையின் அரசனால் பஞ்சநாதத்தின் சுழலில் புனித நீராடி காலராஜரான யமதர்மரை வணங்கி அவரை வணங்கிவிட்டு நகை குவியலை சுற்றிலும் அப்புறப்படுத்தினார். அவர் அவசரமாக இந்த இடத்தை விட்டு வெளியேறி தனது உதவியாளர்களான மலைகளை தொடர்ந்து தனது இருப்பிடத்திற்கு திரும்பினார். காலையில் 2 கணங்கள் ஹுண்டன் மற்றும் முண்டன் வாரணா நதிக்கரையில் இறைவனின் அழகிய ஆலயத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் இதுவரை காணாத ஆலயத்தை குறித்து இறைவனிடம் தெரிவிக்க மகாதேவரிடம் வந்தனர். உமாதேவி கண்ணாடியை காட்டும் மகாதேவரை கண்டதும் 2 கணங்களும் அவர் முன் தரையில் விழுந்து வணங்கி மரியாதையுடன் கரம் கூப்பி நின்றனர். புருவங்களிலிருந்து சைகையுடன் அனுமதி வழங்கப்பட்ட போது அவர்கள் பின்வருமாறு சமர்ப்பித்தனர். தேவர்களின் கடவுளே, வாரணா நதிக்கரையில் மிக அழகான அரண்மனை யாரால் கட்டப்பட்டுள்ளது என்பது எங்களுக்கு தெரியாது. அவர் உறுதியான பக்தி கொண்டவராக இருக்க வேண்டும். கடவுளே, நேற்று மாலை வரை அதை நாங்கள் இருவரும் காணவில்லை. இன்று காலைதான் அதனை கண்டோம். கணங்களின் இந்த வார்த்தையை கேட்டதும் ஈசானன் மலைகளின் கடவுளின் மகளிடம் பேசினார். சர்வஞானி சிவபெருமான் எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் ஏதும் அறியாதவரை போலவே உரையாடினார். மலைகளின் அரசரின் மகளே, நாம் அந்த அரண்மனையை காணச் செல்வோம். இதை கூறிய பிறகு ஈசானன் தனது கணங்களுடனும் நாயகியான மலையின் திருமகளுடனும் புறப்பட்டு, முனிவரே, அரண்மனையை காண ஆர்வமாக இருந்ததால் ஒரு பெரிய தேரில் ஏறினார். கிரீஷா வாரணா நதிக்கரையில் அரண்மனையை கண்டார். ஒரே இரவில் கட்டப்பட்டிருந்தாலும் அதன் அமைப்பு மிகவும் அழகாக இருந்தது. தேரிலிருந்து இறங்கி அவர் கருவறைக்குள் நுழைந்தார். அங்கு அவர் சந்திர கல்லால் ஆன பெரிய லிங்கத்தை கண்டார். அது அதன் பிரகாசத்தால் மிகவும் பிரகாசித்தது. அது ரட்சிப்பின் மகிமையின் ஒரு முளை போல இருந்தது. அது விழிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. மறுபிறவிக்கான சாத்தியத்தை அது அளிப்பதாக இருந்தது. லிங்கம் யாரால் நிறுவப்பட்டது என்பதை அறிய ஈஸ்வரர் ஆசை கொண்டபோது அவர் முன் கட்டியவரை நினைவு கூறும் பாராட்டுக்குரிய கல்வெட்டை கண்டார். அதை அவரது மனதிற்குள் சிறிது வாசித்த பிறகு காம கொலையாளி தெய்வத்திடம் கூறினார், சரி, உங்கள் சொந்த தந்தையின் படைப்பை பாருங்கள். அதை கேட்டதும் உமாதேவி மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவள் உடல் முழுவதும் திகிலை அனுபவித்தாள். கடம்ப மலர்களின் மகிமையை அடைந்து பேரின்பத்தின் மகிமையை முளைகள் அவள் உடலில் பரவியது போல் இருந்தது. அதன் பிறகு தேவி பகவானின் பாதங்களை வணங்கி, பகவானே, தலைவரே, தாங்கள் இந்த சிறந்த லிங்கத்தில் இரவும் பகலும் நிற்க வேண்டும். மகேசாவின் இந்த சிறந்த சைலேசா லிங்கத்தின் பக்தர்களுக்கு நீர் இங்கும் மறுமையிலும் பெரும் செல்வத்தை வழங்குவீர்கள் என்று கூறினார். அப்படியே ஆகட்டும் என்று கூறிய பிறகு பகவானான சிவபெருமான் பார்வதி தேவியிடம் மேலும் கூறினார், பக்தர்கள் வாரணத்தில் புனித நீராடி சைலேசனை வழிபட வேண்டும். அவர்கள் முன்னோர்களுக்கு பானங்களை வழங்கி மகிழ்ச்சியுடன் தங்கள் திறனுக்கு ஏற்ப கொடைகளை வழங்க வேண்டும். அவர்கள் ஒருபோதும் உலக வாழ்க்கைக்கு திரும்புவதை அனுபவிக்க மாட்டார்கள். அழகான பெண்மணியே, நான் எப்போதும் பெரிய சைலேஸ்வர லிங்கத்தில் இருப்பேன். இந்த லிங்கத்தை வழிபடுபவர்களுக்கு நான் முக்தியை வழங்குவேன். வாரணத்தின் சிறந்த கரையில் சைலேசவரனை காணும் காசி வாசிகளை எந்த துன்பமும் ஒருபோதும் தாக்காது. அங்குள்ள லிங்கத்தை பொறுத்தவரை தேவி உமையால் ஒரு வரம் வழங்கப்பட்டது. பூத பிறவியே, சைலேஸ்வர பக்தர்கள் என் சொந்த மகன்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஸ்கந்தன் கூறினார், இவ்வாறு சைலேஸ்வர லிங்கம் உங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. மகா முனிவரே, இப்போது ரத்னேஸ்வரரின் தோற்றத்தை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். சைலேஸ்வரரின் மகத்துவத்தை மிகுந்த நம்பிக்கையுடன் கேட்ட பின்னர் ஒரு மனிதன் பாவத்தின் சுவடுகளை விட்டுவிட்டு சிவலோகத்தை அடைவான். 66ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.